ஹாய், ஐம் மிஸ்ஸஸ் மாலா சுப்ரமணியம் ஃப்ரம் மதுரை. அதாவது மடப்புரம் காளியை பற்றி நான் நிறைய பதிவுகள் போட்டுருக்கேன்ப்பா. நிறைய பேர் இப்போது இன்னைக்கு கூட ஒருத்தர் சொன்னேன், 5 வருஷமாக நான் அந்த கோவிலுக்கு போயின்னு இருக்கேன் மம்மி, பட் எனக்கு கொஞ்சம் நிறைய பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க ஃபோன் பண்ணியிருந்தா. பிரச்சனைகள்ங்கிறது அவ கர்ம பலனுக்கு ஏற்ற மாதிரி அனுபவிச்சுக்கணும்ப்பா. ஆனால் தெய்வத்தை நம்பி நம்ம ஒரு பூஜையும் புனஸ்காரமும் வழிபாடுகள் அதெல்லாம் பண்ணிட்டு இருந்தோம்னாக்கா கண்டிப்பாக, அதாவது பெரிய இதிலேருந்து நம்மளை எப்படியும் காப்பாற்றி கண்டிப்பாக நம்மளை தெய்வம் கொண்டு வந்துடும். 100% அது வந்துட்டு உண்மை, பொய்யே கிடையாது. நான் நிறைய பேர்கிட்ட சொல்லியிருக்கேன், என்ன ஒரு இதுன்னு சொன்னாலுமே 2 எலுமிச்சம்பழத்தை வெள்ளி செவ்வாய்க்கிழமையோ இல்லை நல்ல நாள் என்னைக்கோ அதை கருப்பு இல்லாமல் வாங்கி அதை அலம்பிட்டு சாமிகிட்ட வச்சுருங்கோ. வச்சுட்டு விளக்கேற்றணும், குலதெய்வத்துக்கு விளக்கேற்றிட்டு 11 ரூபா குலதெய்வத்துக்கு எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா தனியாக ஒரு 51 ரூபா மகா காளிக்கு எடுத்து வச்சுருங்கோ அப்படின்னு நான் நிறைய பேர்கிட்ட சொல்லியிருக்கேன். பட் நிறைய பேர் அதை பண்ணியிருக்கா. இன்னும் என்னன்னாக்கா, அது அம்மன் வந்து நம்ம நாட்டில் உட்காந்துட்டா மாதிரி ஒரு ஐதீகம் ஆயிடுறது இல்லையா மகா காளி. அது எலும்பிச்சம் கனியில் அவள் இருப்பாள் அப்படிங்கிறது வந்து 100% உண்மையான காரியம். ஸோ அந்த கனியில் அவள் இருக்கிறதுனால அவளுக்கு ஒரு விளக்கு, நீங்கள் தனியாக ஒரு அகல் விளக்கு அவளுக்கு நல்லெண்ணெய் ஊற்றி இல்லை தீபம் எண்ணெயோ என்ன எண்ணெய் உங்கள் ஆட்டில் இருக்கோ அதை ஊற்றி நீங்கள் டெய்லி வழிபாடு பண்ணி பாருங்களேன். ஒரே ஒரு நாள் அவளுக்கு அந்த எலுமிச்சம்பழத்துலேயே பக்கத்துலேயே ஒரு விளக்கை ஏற்றி வச்சு, இது உனக்காக இந்த விளக்கை நான் ஏற்றுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஏற்றிட்டு 2 பக்கமும் பொட்டு இட்டுட்டு வேண்டிக்கோங்க. கண்டிப்பாக சிங்கிள் டே நீங்கள் விளக்கு ஏற்றின அன்னைக்கே என்னமாவது ஒரு பிரகாசம், ஒரு ஒளி நம்ம அதுக்கு கிடைக்கும். அப்படி இல்லைன்னா நமக்கு அறியாமல் ஒரு சக்தி, நம்மளுக்கே ஒரு என்ன பெருசாக வந்துட போகிறது பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பயம் இல்லாமல் ஒரு சக்தியும் ஒரு தைரியமும் நமக்கு வரும். இது வந்துட்டு நன்னா நான் உணர்ந்த ஒரு உண்மை, இது உன்னதமான உண்மை, இது உண்மை, பொய்யே கிடையாது. உங்கள் எல்லாருக்குமே தெரியும் நான் பொய் சொல்ல மாட்டேன் அப்படின்னு. இது வந்துட்டு ஜஸ்ட்டு இதுக்காகவோ என்னோட பாப்புலாரிட்டிக்காகவோ இதுக்காகவோ நான் எந்த நாளுமே நான் போட்டது கிடையாது. எப்போவுமே நான் வந்துட்டு இன்னொருத்தர் நன்னா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கம் மட்டும்தான் அதில் தான் நான் போட்டுருக்கேன். மேபி என்னோட பேசினவா பழகிறவா எல்லாருக்குமே அது தெரியும், மாலா பற்றி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஏன்னா இந்த மாதிரி நீங்கள் ஒரு விளக்கு ஏற்றி வச்சேன்னா அந்த டேவே உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஃபீல் கிடைக்கும். நீங்களே எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவேன், மாமி இன்றைக்கி விளக்கு ஏற்றினேன், பட் எனக்கு இன்றைக்கி கிடச்சிது, இன்றைக்கி நான் இந்த மாதிரி என்னமோ ஒரு நல்லது நடந்திருக்கு, இல்லை நான் மனசளவில் நான் நன்னா இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் உங்கள் எல்லாருக்குமே வரும். ஸோ அதனால் நீங்கள் எல்லோரும் இப்போது 2 எலுமிச்சம்பழத்தை எடுத்து வச்சுருங்கன்னு சொல்லிட்டு பற்றியால ஜாதகத்தையும் எடுத்து வச்சுருங்கோ அப்படின்னு நான் நிறையா பேர்கிட்ட நான் சொல்லியிருக்கேன். அது கூட ஒரே ஒரு அகல் விளக்கை வச்சு அழகாக பஞ்சுத்திரியை போட்டு விளக்கேற்றிட்டு 2 பக்கமும் அதுக்கு குங்குமம் இடுங்கோ. அவளுடைய இடத்தை நீங்கள் எப்படி பிரகாசமாக்குறீங்களோ அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பிரகாசம் 100% வரும் அப்படிங்கிறது ஒரு உண்மை. இப்போ எதிர்பார்க்கலாம்னே சொல்ல முடியாது, 100% வரும், உண்மையான விஷயம் இது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணி பார்த்துட்டு நீங்களாவே எனக்கு ஃபோன் பண்ணுங்க, மாமி இந்த மாதிரி நான் ஏற்றினேன் மாமி, எனக்கு இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு ஃபீல் தெரிஞ்சுது அப்படிங்கிற மாதிரி நீங்களே சொல்லுவேன். அதே மாதிரி கோவிலுக்கு போனாலுமே முடிஞ்ச வரைக்கும் 2 விளக்கேற்றி வச்சுட்டு வாங்கும். கோவிலுக்கு போய் விளக்கு ஏற்றும் பொழுது நீங்கள் இன்னொருத்தர் விளக்குலேருந்து எடுத்து உங்கள் விளக்கை ஏற்ற பாங்கில்லை, அந்த மாதிரி பண்ணாதீங்கோ. தனியாகவே ஒரு நெருப்பட்டி தீப்பெட்டி எடுத்து வச்சுக்கிண்டு அதில் நீங்கள் விளக்கேற்றுங்க, சரியா? இன்னொருத்தர் என்ன வேண்டிட்டு இருப்பாளோ என்னமோ தெரியாது இல்லையா? ஸோ நம்ம வந்துட்டு இன்னொருத்தர் விளக்குலேருந்து நம்ம விளக்கை ஏற்றப்படாது. எப்போவுமே நம்மளுக்குன்னு எடுத்துன்னு போகிற விளக்கை நம்ம ஏற்றுற விளக்கு வந்துட்டு நம்மளோட தீப்பெட்டிலேருந்து எடுத்து நம்ம ஏற்றணும். ஸோ அந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஆற்றுல விளக்கு எரியறது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், விளக்கேற்றாமல் ஒரு நாளும் ஒரு காலமும் இருக்காதீங்கோ. எப்படியும் ஒரு விளக்காவது ஆற்றுல எரிஞ்சுக்கிட்டே தான் இருக்கும். நம்ம ஆற்றுல துளசிக்கு ஒரு விளக்கு இருக்கும், வாராகிக்கு ஒரு விளக்கு இருக்குது, இது நம்மளுடைய காமாட்சி விளக்கு, இதுக்கு நம்மளுடைய குலதெய்வத்துக்கு, அதுக்கப்புறம் சங்கராச்சாரியாருக்கு ஒரு விளக்கு எல்லாருக்காகவும் எரிஞ்சுட்டு இருக்கும். இந்த ஸ்லோகத்தை சொல்லுங்க. ஓம் ஸ்ரீ காழ்வேயாச வித்மகே சமசான வாசின்மை தீமகி தன்னோ அகோர பிரஜோதயாத். ஓம் காழ்யையாசை வித்மகே சமசான வாசின்மை தீமகி தன்னோ அகோர பிரஜோதயாத். ஓம் காழ்யையாசை வித்மகே சமசான வாசின்மை தீமகி தன்னோ அகோர பிரஜோதயாத். இதை நீங்கள் சொன்னேன்னாக்க உங்கள் வாழ்க்கையில் ஒரே நாளில் ஒரு மாற்றம் தெரியும். ஜெய் மகாகாளியே சரணம்.